ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரைன் தாங்க பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். இந்த மேலே இந்த ரெட் கலர் நரம்பு தெரியுது இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். நான் அதுக்கு தான் இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கிட்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க முதல்ல. இப்போ மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரியட்டும். செவந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு, அதிலே வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறையா வேண்டாங்க, கொஞ்சமாக போதும். ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கலாம், நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா தக்காளி. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. தக்காளி இப்போ வதங்கி வந்துருச்சுங்க. காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரைன்லாம் அவ்வளோலாம் காரம் இழுக்காது. அதனால சும்மா லேசாக சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா சாப்பிட முடியாது டேஸ்ட். ஏன்னா லாஸ்ட்டில் பெப்பர் வேறு சேர்ப்போம். அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போதும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பிரைன் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் பிரைனு சேர்த்துட்டு லேசாக ஒரு வதக்கி விடுங்க. வதக்கிடமா. இப்போ வந்து கொஞ்சமாக, நிறைய இல்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அது ரொம்ப போட்டு உடைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அப்போ தான் அதில் காரம்லாம் இறங்கும். நம்ம காரம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஒரு 5 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். நம்ம பெப்பர் பவுட்ரு வச்சுருக்கேன், அதை வந்து லேசாக மேலே அப்படியே தூவிட்டு பரட்டி விட்டுறலாங்க. உங்களுக்கு நல்லா உடச்சி விடணுன்னாலும் உடச்சி விடுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதில் முட்டையெல்லாம் சேர்ப்பாங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இப்படி தான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கடைசியாக இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு. மிளகுத்தூளோடு சேர்த்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸ்லாம் இருக்குது, பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் மேலே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதாங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பெப்பர் சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அதை அப்படியே நல்லா இதோட சேர்ந்து இதுவாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து அது மேலே தூவிட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் பிரைன் அதை நம்ம ஃபஸ்ட்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இது லாஸ்ட்டாக இதை சேர்த்துட்டு மேலே அப்படியே தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரே ஒரு பீஸ் பட்டை போட்டுட்டு அதிலேயே வந்து வெங்காயம், பொடியாக நறுக்குன பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருப்பீங்களா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு இந்த பாருங்கள் மட்டன் பிரைன் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு
கடைசியில் பெப்பர் போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். அதாவது மட்டன் பிரைன் ஃப்ரை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.